ஹாய் ஆல். என்னோட நேம் வந்து இந்துமதி. நான் வந்து ஒரு கெரியர் கன்சல்டன்ட். இப்போ நம்ம எந்த டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, டிஎன்இஏ அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். அந்த ப்ராசஸ் வந்து நம்ம எப்படிலாம் வந்து நம்ம வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணணும், எப்படிலாம் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்ற வேர்ட நம்ம நிறையாவே வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா என்ன? எப்படி வந்து நம்ம காலேஜ் வந்து செலக்ட் பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர்லாம் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ டிஎன்இஏ அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுமா அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து கண்டிப்பாக இல்லை. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் நம்ம வந்து எழுத தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து 12th வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மெயின் சப்ஜெக்டாக எடுத்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா படிச்சிருக்கணும். இந்த மூணு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இது மூணையும் சேர்த்து தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்து சொல்லுவாங்க. அந்த கட் ஆஃப் மார்க் பேசிஸில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு இந்த இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து நமக்கு கொடுப்பாங்க. இப்போ மற்ற நேஷனல் இன்ஸ்டியூட்டுக்கோ இல்லை வேறு டீம்டு யூனிவர்சிட்டிக்கோ என்ன அப்படின்னா அவங்க தனித்தனியாக வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. இல்லை ஐஐடி இதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு என்ன அப்படின்னா ஜேஇ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க. நமக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு வந்து என்ன ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் நமக்கு வந்து தேவையில்லை. இப்போ ப்ரொசீஜர் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா நம்ம வந்து 8th 9th 10th 11th 12th வந்து என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்டோ இல்லை சிபிஎஸ்சியோ இல்லை ஐசிஎஸ்சியோ வச்சு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா நம்ம படிச்சிருக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி ரெகுலர் ஸ்கூல் பேசிஸில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நம்ம போய் வந்து படிச்சிருக்கணும். அது வந்து மெயின் எலிஜிபிலிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க வேண்டாம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னா இருப்பிட சான்றிதழ். நம்ம இங்கே தான் பிறந்தோம், இங்கே தான் வளர்ந்தோம், இங்கே தான் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் தான் என்ன அப்படின்னா நமக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இப்போது சப்போஸ் இப்போ இங்கே பிறந்தவங்க இப்போ இங்கே பேரண்ட்ஸ் வந்து இங்கே பிறந்திருப்பாங்க, இல்லை அந்த ஸ்டூடெண்ட் வந்து இங்கே பிறந்திருப்பாங்க. ஆனால் அவுட் ஸ்டேட்லேயோ இல்லை வேற எங்கேயோ போய் வந்து படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்க கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜாப்ஸ் இல்லை சர்வீஸ் ஜாப்ஸ் இவங்கெல்லாம் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணலாம் அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கவுன்சிலிங்கை வந்து அட்டன் பண்ணி காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன அப்படின்னா இது வந்து எலிஜிபிலிட்டி. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன அப்படின்னா என்ன மாதிரி சர்டிஃபிகேட்ஸு இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் நமக்கு வந்து வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10th 12th அதுக்கப்புறம் காலேஜ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், அப்புறம் பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட்ஸு. நமக்கு அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் நம்பர் ஃபஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கே. ஆனால் என்ன அப்படின்னா ஒரு மொபைல் நம்பர் அப்புறம் ஒரு இமெயில் ஐடி. ஏன்னா அந்த இமெயில் ஐடி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூசர் ஐடியை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ போன உடனே நமக்கு என்ன அப்படின்னா ஒரு நம்பர் வேணும், ஒரு இமெயில் ஐடி வேணும். இது எல்லாம் வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து அட்மிஷன் ப்ராசஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எலிஜிபிலிட்டி என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவுமே இல்லை. நம்ம போய் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபில் பண்ணிடலாம். இப்போ நம்ம போய் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ கட் ஆஃப் மார்க் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இது மூணையும் எடுத்துக்குவாங்க. இதை வந்து 200க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதாவது ஃபிசிக்ஸ் வந்து நம்ம 100க்கு தான் நம்ம ஸ்டேட் போர்டில் எழுதியிருப்போம். அதை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க 50க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியை வந்து 50க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. மேக்ஸை வந்து அப்படியே நமக்கு 100க்கு எடுத்துவாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து என்ன அப்படின்னா 200. இதை தான் வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க். இதோட பேசிஸில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலேஜ் வந்து அலாட் பண்ணுவாங்க. இது இது இந்த இந்த கட் ஆஃப் மார்க் பேசிஸில் தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேங்க்குமே வந்து கொடுப்பாங்க. இப்போ இதெல்லாம் போயாச்சு. இப்போ ஃபர்தராக இமெயில் ஐடி கொடுத்தாச்சு, நம்பர் கொடுத்தாச்சு. இப்போ ப்ரொசீஜர் என்ன ஃபார்மெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 3 ரவுண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க 3 ரவுண்டு வந்து நடத்துவாங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. இப்போ ஒவ்வொரு இயர்ஸுமே என்ன அப்படின்னா இந்த ரவுண்ட் 1க்கான கட் ஆஃப், ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கான கட் ஆஃப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு 200லேருந்து 200 தான் மேக்ஸிமம் இருக்கும். அதுக்கப்புறம் 200 டூ எது வர இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ லாஸ்ட் இயரில் பார்த்தோம் அப்படின்னா 178 சம்திங் வரைக்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னா ரவுண்ட் 1 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 78லேருந்து 43 வரைக்கும் ரவுண்ட் 2க்கு கட் ஆஃபாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 43லேருந்து நமக்கு 77.5 வரைக்கும் என்ன அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து கட் ஆஃபாக இருந்துச்சு. 2025ல் வந்து இருந்துச்சு. ஸோ அப்போ ஒவ்வொரு ரவுண்டு அதாவது 3 ரவுண்ட்ஸாக நடக்கும். இந்த கவுன்சிலிங் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா 3 ரவுண்ட்ஸாக நடக்கும். அந்த 3 ரவுண்ட்ஸும் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா நம்மளோட கட் ஆஃப் மார்க்கை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒவ்வொரு ரவுண்டும் என்ன அப்படின்னா ஒரு 13 டேஸ் வந்து அதுக்கான ப்ராசஸ் வந்து நடக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 டேஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா
நமக்கு நம்மளோட கட் ஆஃப் மார்க்குக்கு இப்போ நமக்கு விருப்பமான காலேஜ் ஹையஸ்ட் லெவல், அதாவது ரொம்ப ரேங்க் வாங்கின காலேஜ், ரொம்ப பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற காலேஜஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த காலேஜ் வைஸாக என்ன பண்ணணும், நம்ம எந்த காலேஜில் போய் நம்ம படிக்கணும்னு விருப்பப்படுறோமோ நம்மளோட ஹையஸ்ட் மார்க்கை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட மார்க்கை வந்து லிஸ்ட் பண்ணி அதுக்கு நமக்கு எந்தெந்த காலேஜஸ்லாம் நமக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கிடைக்கும் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபில் பண்ணி கொடுக்கலாம். நியர்லி சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து ஒரு 200 காலேஜ் வரைக்கும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம அதாவது நம்மளோட மார்க் பேசிஸ், நம்மளோட எந்த காலேஜ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது, அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பார்த்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து காலேஜை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ காலேஜ் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா 3 days டைம் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே மார்னிங் 10 o'clock நம்ம என்ன பண்ணால் சாய்ஸ் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 3rd day முடியும் போது என்ன அப்படின்னா பிஃபோர் 5 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து லாக் பண்ணி முடிச்சிடணும். சாய்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நம்ம லாக் பண்ணி முடிச்சிடணும். நெக்ஸ்ட் டே வந்து என்ன அப்படின்னா நமக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது டென்டேட்டிவ் அப்படின்னாலே நமக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா அதுதான் கண்டிப்பா அப்படிங்கிறது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு அலாட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் அது வந்து நமக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம காலேஜில் போய் டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிடலாம். நமக்கு வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்கோம், ஒரு 190, 198, 199 நம்ம வந்து ஒரு காலேஜில் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ பிஎஸ்ஜியோ இல்லை தியாகராஜாவோ ஏதோ ஒரு காலேஜ் வந்து நம்ம இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஹை ரேங்க் உள்ள, அதாவது ஹை நேம் வாங்கின காலேஜை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு ஓகே ரவுண்ட் 1ல அவங்க அலாட்மெண்ட் நம்ம கொடுத்ததே ஓகே அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரெக்டாக அக்செப்ட் பண்ணிட்டு காலேஜில் போய் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல வந்து என்ன அப்படின்னா ஒரு 6 ப்ராசஸ் வந்து இருக்கு. இதுதான் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப மெயினான ப்ராசஸே. நம்ம ரொம்ப அதிகமாக நோட் பண்ண வேண்டிய ப்ராசஸ் வந்து இந்த ப்ராசஸ் தான். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்வோர்ட் பண்ணிக்கலாம். அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கொடுத்து, அதாவது இப்போ ஏதோ ஒரு சம்திங் ஒரு காலேஜில் எக்ஸ்ன்ற காலேஜில் வந்து நீங்கள் வந்து இந்த கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு அலாட்மெண்ட் வந்து வருது. நமக்கு வந்து மேபி அது ஓகே, எனக்கு இந்த காலேஜ் ஓகே, இந்த கோர்ஸும் ஓகே, எனக்கு பிடிச்சது கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சாரி டைரெக்டாக போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் நான் அப்வேர்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ அப்வேர்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ 200 காலேஜ் நம்ம சாய்ஸில் ஃபில் பண்ணி முடிச்சதுல நமக்கு வந்து ஃபில் பண்ணதில் எனக்கு ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இருக்கிற பிளேஸ் கிடைக்கல. ஆனால் எனக்கு ஒரு 15வது நான் ஃபில் பண்ண சாய்ஸ் ஃபில்லையும் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. சரியா? அப்போ என்ன அப்படின்னா சரி எனக்கு இந்த காலேஜ் வந்து இருக்கட்டும், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அப்வேர்ட் கொடுக்க போறேன். அதாவது அப்வேர்ட் கொடுக்க போறேன் அப்படின்னா நான் 15 அதுக்கு மேல இருக்க 14 காலேஜஸ்ல வந்து மேபி எனக்கு பாசிபிள் இருக்குமா அப்படிங்கிறது வந்து அதுக்கு வந்து நமக்கு என்ன அப்படின்னா நியர்லி ஒரு 1 week to 10 days வந்து நமக்கு டைம் ஆகலாம் மறுபடியும் அந்த அலாட்மெண்ட் நமக்கு வர்றதுக்கு. எனக்கு வந்து நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து அப்வோர்ட் கொடுத்துட்டு மேபி எனக்கு பாசிபிள் இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என்ன அப்படின்னா அப்வோர்ட் கொடுக்குறது. அடுத்து வந்து என்ன அப்படின்னா டிக்ளைன் அண்ட் அப்வோர்ட். டிக்ளைன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொடுத்ததை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனாலும் நான் அப்வோர்ட் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். அடுத்தது வந்து டிக்ளைன் அப்படின்னா டிக்ளைன் பண்ணிக்கிறது, எனக்கு வந்து இந்த காலேஜ் வேணாம், நான் இன்னும் அப்வோர்டு மட்டும் எனக்கு கொடுத்துட்டு அதில் என்ன கிடைக்குதோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா நமக்கு தேர்ட் ப்ராசஸ். அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஃபோர்த் வந்து என்ன அப்படின்னா டிக்ளைன் அண்ட் கோ டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். எனக்கு வந்து வேணாம், நான் அப்வோர்டும் கொடுக்க விரும்பல, நான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து நான் வந்து மூவ் பண்ணி போறேன் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா நமக்கு வந்து டிக்ளைன் அண்ட் நெக்ஸ்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டிக்ளைன் அண்ட் குவைட். டிக்ளைன் அப்படின்னா எனக்கு வேணாம், நான் குவைட் பண்ணிட்டு நான் வெளியில போறேன் அப்படிங்கிறது. இது யார் பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட்டுக்கோ இல்லை டீம்டு இன்ஸ்டிடியூட்டுக்கோ என்ன அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அதுல வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். மேபி வந்து நீட்டை வந்து எழுதுவாங்க, நீட் வந்து எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல மார்க்கோட வந்து என்ன பண்ண கிடைச்சு அவங்க வந்து மெடிசின் லைன்ல போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா உள்ளவங்களாம் ஜஸ்ட் நம்ம வந்து போட்டு பார்ப்போம் நம்ம கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க சும்மா வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்ச அப்படின்னா எனக்கு இது வேணாம், நான் வந்து நான் மெடிக்கல் ஃபீல்டில் போகிறேன், இல்லை நான் வேற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், நான் அந்த ஃபீல்டில் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களாம் தான் டிக்ளைன் அண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த சீட் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலேஜஸ்ல அவங்க கட் ஆஃப் நல்லாவே வச்சிருக்காங்க. இப்போ ஒரு நல்ல காலேஜஸ்ல வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இப்போ தியாகராஜர்லேயே வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இசிஇ டிபார்ட்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு. அப்போ
அவங்க வந்து என்ன அப்படின்னா, எனக்கு இது வேணாம் அப்படின்னு டிக்ளைன் பண்ணி குவைட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, அப்ப அந்த சீட் வந்து வேக்கன்ட் ஆகும்போது, இத தான் என்ன பண்ணும் அப்படின்னா, அப்வர்ட் ஆறவங்களுக்கு வந்து அந்த சீட்டு தான் என்ன பண்ணும் அப்படின்னா, இதில தான் வந்து கிடைக்கும். ஸோ இதில தான் அப்வர்ட் குடுக்குறதுக்கு நமக்கு நெறையா பாசிட்டிவாவும் நம்ம கிடைக்கலாம். மேபி எல்லா டைமும் அது பாசிட்டிவா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்ப அந்த சீட் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து டிக்ளைன் அண்ட் குவைட். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, அப்வர்டு மட்டும் குடுத்துறது. அப்படி இல்லன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் பண்ணி போறது. மொத்தம் 3 ரவுண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு அடுத்த செகண்ட் ரவுண்ட் எல்லாத்துக்குமே இதே மாரி ப்ராசஸ் தான். அடுத்து தேர்ட் ரவுண்டுக்குமே நமக்கு என்ன அப்படின்னா, இதே மாரி ப்ராசஸ் தான். ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முடிஞ்சுச்சு. இப்போ அடுத்து மேபி நம்ம அக்செப்ட் குடுத்துட்டோம் அப்படின்னா, டைரக்ட்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம், காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம இந்த அக்செப்ட்டோ, இல்ல நம்ம அப்வர்டு இந்த மாரி குடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஎஃப்சி டிஎஃப்சில போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படிங்கிறது என்ன ஒண்ணும் இல்ல. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக கவர்மெண்ட் குடுக்குற ஒரு சென்டர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அது வந்து ஒரு காலேஜோ, இல்ல நியர்பை காலேஜோ, ஒவ்வொரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளேஸ், இல்ல குறிப்பிட்ட காலேஜ்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். ஆனா நம்ம அப்வர்ட் குடுத்துருக்கோம். அந்த மாரி டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அங்க போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 25,000 ஃபீஸ் வந்து நம்ம வந்து பே பண்ணணும். யாரெல்லாம் இந்த ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், அப்புறம் எஸ்சி, எஸ்டி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க வந்து என்ன பண்ணலாம், ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். சர்டிஃபிகேட் மட்டும் வெரிஃபிகேஷன் போனா போதும். சர்டிஃபிகேட் என்ன மாரி சர்டிஃபிகேட்லாம் வேணும் அப்படின்னா, 10த், 12த் அப்புறம் வந்து டிசி வேணும். அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட் வந்து ஆதார் கார்டு, அப்புறம் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தோம் அப்படின்னா, அதுக்கான சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னா, இப்ப சர்வீஸ் மேன்ஸ் ஏதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனு அவங்கலாம் இருந்தா அப்படின்னா, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மேன் அவங்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போய் என்ன பண்ணணும், வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த மாரிலாம் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு காலேஜ்க்கு வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபில் பண்ணி இப்போ காலேஜ்ல போய் நம்ம சேர்ந்துடலாம். இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட்டா நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ வந்து சாரி. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு காலேஜ வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம்? எப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம்? அப்படிங்கிறது. இப்ப இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நெறையா முன்னாடிலாம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு கோர்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப லிமிட்டடா தான் இருந்துச்சு. ரொம்ப நமக்கு தெரிஞ்ச கோர்சஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப இன்ஜினியரிங் எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த கோர்சஸ் வந்து என்ன அப்படின்னா, நெறைய வைட் வெரைட்டியா நெறைய ரொம்ப அதிகமான கோர்சஸ் வந்து இருக்கு. நமக்கு தெரிஞ்சது பாதி, தெரியாதுன்னு நெறையா இருக்கு. ஸோ நெறைய சர்ச் பண்ணணும். நெறைய சர்ச் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, கோர்சஸ வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். கோர்சஸ தெரிஞ்சுட்டா மட்டும் பத்தாது. அந்த கோர்சஸ வந்து என்னென்ன ஃபியூச்சர்ல அதோட ஜாப் லேண்ட்ஸ்கேப் என்னலாம் இருக்கு? என்ன மாதிரி இருக்கு? அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா அத வந்து தெரிஞ்சு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்ஸு ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ பிசிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு என்ன அப்படின்னா மெக்கட்ரானிக்ஸ் இருக்கு. அப்புறம் ஈசி, ட்ரிபிள் இ இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா பிசிக்ஸ் டாமினன்ட் கோர்ஸா இருக்கும். இப்போ கெமிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்டலு, கெமிக்கலு, இந்த டிசாஸ்டர் இந்த மாரி இதெல்லாம் என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரியில வரும். இப்போ மேத்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு என்ன அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர், ஏஐ, அ டேட்டா சயின்ஸு இந்த மாதிரி என்ன அப்படின்னா மேத்ஸ் டாமினன்ட் கோர்சஸும் நமக்கு வந்து நெறைய இருக்கு. ஸோ நமக்கு எது விருப்பமோ அத என்ன பண்ணணும் அப்படின்னா, அத நம்ம செலக்ட் பண்ணிட்டு, இப்ப நம்ம ஃபில் பண்ணணும். இப்ப நம்ம காலேஜ வந்து இப்ப நம்ம கோர்ஸ நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளோட இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்து நம்ம கோர்ஸ வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அதர்வைஸ் நம்மளோட கட் ஆஃப்க்கு வந்து இது கிடைக்கும். இந்த கோர்சஸ் வந்து நமக்கு ஈஸியா கிடைக்கும். அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம மைண்ட்ல செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெவல் வந்து என்ன அப்படின்னா, நம்ம இப்ப நம்ம காலேஜ் சூஸ் பண்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப அந்த கிளியரான ஐடியா வந்து நமக்கு இருக்கணும். காலேஜோட கேம்பஸு எல்லாமே வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம வந்து நோட் பண்ணணும். அந்த காலேஜ் வந்து என்ன அப்டின்னா, எ எப் எத்தன வருஷமா இருக்கு? அப்புறம் அவங்களோட ஃபேக்கல்டி வந்து எப்டி அதில ஒர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்லாம் எப்படிலாம் இருக்காங்க? இந்த மாரி வந்து அவங்க அதாவது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேயே படிச்சுட்டு, பிஇ அங்கேயே முடிச்சுட்டு, எம்இ அங்கேயே முடிச்சுட்டு, அங்கேயே வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ, அப்போ அவங்களுக்கு வந்து என்ன அப்டின்னா, இப்போ பிஇ முடிச்சுட்டு மேபி ஒரு 2 இயர்ஸ் வெளில போய் ஒர்க் பண்ணிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து டீச் பண்றதுக்கான பிராக்டிகலாவும் அவங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ, நமக்கு டீச் பண்ணும்போது அது வந்து நமக்கு என்ன அப்படின்னா, ரொம்ப எஃபெக்டிவான டீச்சிங்கா இருக்கும். டைரக்ட்டா பிஇ முடிச்சுட்டு, எம்இ முடிச்சுட்டு அதே காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க. இப்ப 1, 2 பேருனா ஓகே. ஆனா நெறைய நியர்லி ஒரு 70-80% அப்படிதான் இருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா ரொம்ப வந்து யோசிக்கணும். அதே மாதிரி என்ன அப்படின்னா, நெறைய செமினார்ஸ் வந்து அந்த காலேஜ்ல வந்து நமக்கு வந்து நடக்கணும். ஏன்னா, அ வெறும் சப்ஜெக்ட் நாலேட்ஜ மட்டும் வச்சு என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இப்ப இருக்கிற நம்ம
ட்ரெண்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அப்கிரேட் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ நெறைய செமினார்ஸ் நம்ம சப்ஜெக்ட்ட தாண்டி நம்மளோட கரிக்குலம தாண்டியும் நெறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா இந்த மாரி செமினார், வெபினார் மூலியமா தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கா. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பா நோட் தான் பண்ணணும். ஆனா பிளேஸ்மெண்ட்ஸ் நெறைய இப்போ வந்து ஒரு 100 இப்போ ஸ்டூடண்ட்ஸ்ன்னு எடுக்கிறோம் அப்டின்னா 100% எடுக்கிறோம் அப்டின்னா ஒரு 60-70% வந்து கண்டிப்பா பிளேஸ்மெண்ட்காக வந்து என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட் மூவ் பண்ணிருவாங்க. மேபி ஒரு 20-30 என்ன பண்ணலாம் அப்டின்னா, அவங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா 20-30% அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஆ ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து போலாம். ஸோ சில பேர் வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஆன்டர்பிரினர்ஸா வந்து வந்து ஆகணும் அப்டிங்கிறத விருப்பப்படலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட அதாவது ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸோட அவங்களோட நீட் என்னவா இருக்கு, அது எல்லாத்தையும் அந்த 100%ம் ஃபுல்ஃபில்ற மாரி தான் கண்டிப்பா வந்து காலேஜஸ் வந்து இருக்கணும். பிளேஸ்மெண்ட்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்ற மாரி இருக்கக்கூடாது கண்டிப்பா. அதாவது எப்போதுமே வந்து ஒரு காலேஜஸ் வந்து எப்படி வந்து அவங்களோட நார்ம்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா பிளேஸ்மெண்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அதே மாதிரி நெறைய ஆன்டர்பிரினர்ஸ் வந்து என்கிட்ட எங்க காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அவங்க வந்து ஒரு கம்பெனில போய் வேலை பார்க்கவும் செய்யணும். வேலை என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா அவங்களால உருவாக்கவும் முடியணும். அதாவது அவங்க கண்டிப்பா ஒரு ஆன்டர்பிரினர்ஸாவோ, ஒரு பிசினஸ் மேனாவோ கண்டிப்பா வந்து ஆகணும். அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் வந்து என்ன அப்படின்னா, அவங்க வந்து கண்டிப்பா அதுக்கான ட்ரெயின் வந்து அவங்க வந்து குடுக்கணும். அதுக்கு என்ன அப்டின்னா, நெறைய ரிசர்ச் அ க சும்மா ஜஸ்ட் கம்ப்யூட்டர் லேப் மட்டும் இருந்தா போதாது. என்ன அப்டின்னா, இந்த ரோபோட்டிக்ஸ் லேபு, அப்புறம் நெறைய வந்து என்ன அப்டின்னா, மிஷின்ஸ் இந்த மாரி என்ன அப்டின்னா, எல்லாத்துலயும் வந்து அவங்க ஒர்க் பண்ணி கத்துக்கிட்டா தான் என்ன பண்ண முடியும் அப்டின்னா, அடுத்து வந்து என்ன அப்டின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இது மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு ப்ரொடியூசர் ஆகணும். அதாவது நம்ம இது மாரி வந்து மிஷின்ஸ வந்து நம்மளே வந்து ஓனா வந்து மேக் பண்ணணும். அந்த மாரி ஐடியாஸ்லாம் வந்து என்ன அப்டின்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்டின்னா, அ வர மாதிரியான ஒர்க்ஸ் ஃபீல்ட்ஸ வந்து கண்டிப்பா வந்து அவங்க வந்து குடுக்கணும். ஸோ இந்த மாரிலாம் காலேஜஸ் வந்து இருக்குதா? அப்டிங்கிறத எல்லாத்தையும் பார்த்து தான் என்ன பண்ணணும் அப்டின்னா, செலக்ட் பண்ணணும். இப்போ நமக்கு என்ன அப்டின்னா இந்தியாலயே என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்டின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன அப்டின்னா, நமக்கு தமிழ்நாட்ல வந்து நெறைய காலேஜஸ் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்க் லிஸ்ட்ல வந்து நெறைய காலேஜஸ் இருக்கு. ஸோ நம்ம ஹையஸ்ட்டா என்ன பண்ணணும் அப்டின்னா, கட் ஆஃப் மார்க் வாங்கணும் அப்டின்னா, நமக்கு தேவையான கோர்ஸஸையும் எடுத்துக்கலாம். நல்ல காலேஜஸ்ல நல்ல காலேஜஸ செலக்ட் பண்ணி அதில போய் நம்ம படிக்கலாம். நல்ல ஒரு போஸ்ட்ல போய் என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்ம வந்து செட்டில் ஆகலாம். ஓகேவா? இந்த மாரி எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி லோன் இப்ப என்ன அப்டின்னா, கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா நெறைய லோன் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆஃபர் பண்றாங்க. ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து விஜயலட்சுமி அந்த மாதிரி என்ன அப்டின்னா, அந்த விஜயலட்சுமி போர்ட்டல் அப்டிங்கிறது என்ன அப்டின்னா, ஸ்டூடண்ட்ஸ்க்கான லோன் குடுக்குது. அதே மாரி என்ன கவர்மெண்ட் வந்து நெறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் குடுக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் குடுக்குது. இதுல நமக்கு வந்து எது செட் ஆகும் அப்டிங்கிறதெல்லாம் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, ஸ்காலர்ஷிப் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? அது மாரி ஒவ்வொரு காலேஜஸோட ஃபீஸ்லாம் எப்படி இருக்கு? அப்புறம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு? எந்த காலேஜ் நம்ம சூஸ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணணும், டைரக்ட்டா போய் விசிட் பண்ணணும். ஜஸ்ட் யாரோ சொல்றத கேட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பா எதையுமே வந்து நம்ம நம்பக்கூடாது. டைரக்ட்டா போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி இருக்கு? எல்லாமே ஓகேவா? சொல்ற மாரி தான் இருக்கா? ஆட்ல வர மாரி தான் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குதா? அதுக்கப்புறம் அதோட ஃபெசிலிட்டீஸ்லாம் எப்படி இருக்கு? ஹாஸ்டல் ஃபெசிலிட்டீஸ் எப்படி இருக்கு? லேப் எப்படி இருக்கு? எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி தான் ஒரு காலேஜஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணி, செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஓகேவா? தேங்க் யூ.